ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. இப்போ 8வது சாப்டர் அக்ஷர பிரம்ம யோகம். இதில் அக்ஷரம் அப்படிங்கிறது ஓம்னு மீனிங். பிரம்மம்னா இந்த பேருக்கு சொந்தமானவர், அதான்ப்பா பகவான் கிருஷ்ணர் தான். நமக்கு அடையாளத்துக்கு பேர் இருக்கிற மாதிரி தான் இந்த ஓம்ங்கிறதும் அவரோட பேர். இப்போ தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியும் நமக்கு. காலையில் பல்லு விளக்குறதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் விதவிதமாக தண்ணியை யூஸ் பண்ணுறோம். நம்மால் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாதுப்பா. இப்போ இந்த தண்ணியை கிருஷ்ணர் எப்படி நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறேன். பூஜை ரூமில் விளக்கேற்றுறோம், ஊதுபத்தி கற்பூரம் காட்டுறோம். அப்புறம் சமையல் ரூமில் ஃபயர் தானே சமையல் பண்ணுறோம். இப்படி இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் நாம் அந்த ஃபயரை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த புகை ஹோமத்துக்கு சமானம். அந்த புகை மேலே ஸ்கைக்கு போகுது. ஸ்கைக்கு போனதும் அது க்ளவுட்ஸில் போய் ஒட்டிக்குது. அப்புறம் அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து மழையாக வருது. இப்போ மழை வந்தால் எவ்வளோ தண்ணி வரும்? அந்த தண்ணி பூமிக்குள்ளே போகுது. அப்புறம் நாம் பூமியில் ஓட்டை போட்டு நமக்கு வேண்டிய தண்ணியை குழா மூலமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ புரியுதா? நாம் தயாரிக்கிற தண்ணிக்கும் கிருஷ்ணரே நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கும் தண்ணிக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ். அதுக்காக பகவான் கிருஷ்ணருக்கு நாம் தேங்க்ஸ் சொல்லலாம். இப்போ நம்ம கையில் இருக்கிற கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும், அதான்ப்பா பக்கத்தில் இருக்கிற விரலையும் சேர்த்து வையுங்க. இதில் கட்டை விரல் தான் நாம், ஆள்காட்டி விரல் தான் பகவான் கிருஷ்ணர். இப்போ கட்டை விரலால் பக்கத்தில் இருக்கிற ஆள்காட்டி விரல் டாப்பை தொட ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது வளைக்காமல் தொடணும். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நம்மளால் தொட முடியாது. ஆனால் கிருஷ்ணர் அப்படிங்கிற ஆள்காட்டி விரலை வளைச்சி நாமங்கிற கட்டை விரலை தொட முடியும். நாம் அவர்கிட்ட பணிவாக பக்தியாக இருந்தால் அவரும் வளைஞ்சி நம்ம கூட ஒட்டிக்குவாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட 8வது சாப்டர் அக்ஷர பிரம்ம யோகம் முடியுது. அடுத்த பதிவில் 9வது சாப்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓம் தத் சத். தேங்க்யூ.